வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவை மிகுந்த இனிப்பான தேன் மிட்டாய். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் புழுங்கல் அரிசி 2 கப் எடுத்துக்கலாம். உளுந்து 1/2 கப். 2 டம்ளர் அரிசிங்கிறனால உளுந்து 1/2 கப், 1 டம்ளருக்கு 1/4 கப் இந்த விதத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கழுவிக்கலாம். கழுவுன அரிசி உளுந்து 2ஐயும் 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இப்போ கழுவி 3 மணி நேரம் ஆகுது. இப்போ தண்ணியை வடிகட்டிடலாம். இந்த வடிகட்டின தண்ணியை தூர ஊற்றிடாதீங்க. நம்ம மாவு அரைக்கும் போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணியே நம்ம அதை அரைச்சிக்கலாம். இப்போது இந்த அரிசியும் உளுந்தையும் நம்ம மிக்சியில் மாற்றி அரைக்க ஆரம்பிக்கலாம். மாவை நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்து பக்குவமாக அரைச்சிக்கோங்க. மாவை கொஞ்சம் இந்த மாதிரி கட்டியான பதத்திலே அரைச்சிக்கோங்க. மாவை நான் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். மாவை பார்த்திங்களா நல்லா மையாகவும் இருக்குது, நல்லா திக்காகவும் இருக்குது. தேன் மிட்டாயோட கலருக்காக இது கூட கொஞ்சம் கேசரி பவுடரை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூட கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம தேன் மிட்டாயை பொரிக்கும் போது அப்போதான் அது நல்லா உப்பிட்டு பெருசாக வரும். கடைசியாக ஒரு சிட்டிகை உப்பு. எந்த ஒரு ஸ்வீட் செய்யும் போதும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கும் போது அதோட சுவையே நல்லாயிருக்கும். இப்போ தேன் மிட்டாய் செய்கிறதுக்கான மாவு ரெடி. வாங்க சுட சுட சீக்கிரம் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம சீனி பாகு எடுத்துடலாம். இதுக்கு 1 டம்ளர் தண்ணி, அதே அளவுக்கு சீனியும் எடுத்துக்கோங்க. இப்போ சீனி தண்ணியில் நல்லா கரையணும். கரைஞ்சி ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஜீரா பாகு இப்போ ரெடி. இது கூட நம்ம எலுமிச்சப்பழம் புழிஞ்சிக்க போகிறோம். ஏன்னா இந்த ஜீரா பாகு கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, சோடா உப்பு சேர்த்ததுனால மாவு நல்லா பெருசாக உப்பிட்டு வருது. ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. தேன் கலரில் மிட்டாய் வந்துடுச்சு. இனிமே நம்ம இதை சீனி பாகில் போட்டுடலாம். அடுத்த செட்டும் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா வடிஞ்சதும் இதை நம்ம பக்கத்துலேயே இருக்க சீனி பாகில் போட்டுடலாம். ஜீராவில் ஊறின தேன் மிட்டாய் பாருங்கள், பார்க்கவே எச்சில் ஊறுது நாக்கில். இந்த தேன் மிட்டாயோட சுவை நம்மோட பல பேரோட பள்ளிக்கூட நாட்களையும் நினைவுகளையும் திரும்ப கொண்டு வந்திருக்கும்னு நம்புகிறேன். தேனின் சுவை போல அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். நன்றி.